வெல்கம் டு நர்சிங் பாயிண்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்பு இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பண தேவையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியான வழியில் நம்ம பணம் எப்படிலாம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வழிகள் இருக்குது. அதில் இன்னைக்கு நம்ம ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் இதில் முகம் காமிச்சு பேசவோ வாய்ஸ் ரெக்கார்டு போடவோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான மெத்தட், ஒரு நாளைக்கு 1 hour மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணால் போதும். ஒரு லேப்டாப் மொபைல் ஃபோன் இருந்தால் கூட போதும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் போயிட்டு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். கிரியேட் அக்கௌண்ட் பண்ண கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு போயிட்டு நீங்கள் நம்ம யூடியூப்பில் போயிட்டு மேலே ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது. ஃபார் மை பர்சனல் வியூஸ்ன்னு போடுங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம் சர் நேம் கேட்கும். ஸோ இதில் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்கும். அது நீங்கள் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் இமெயில் அட்ரஸ். இது நம்மளா கிரியேட் பண்ணுறதா. உங்களுக்கு அந்த நேம் நீங்கள் போடுற நேமை கூட போட்டுக்கலாம். இல்லைனா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா மியூசிக் காம்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் ஆட் பண்ணணும். இந்த ஏற்கனவே இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஆட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்பர் 87 மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, நீங்கள் உங்களோட பர்சனல் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே எஸ் ஐ மீன் வரும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு சில கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும் மியூசிக் காம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதில் போயிட்டு நம்ம மேனேஜ் ஒரு கூகுள் நம்மளோட என்னென்ன மாற்றணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அப்லோட் ஃபோட்டோ. உங்களுக்கு ப்ரொஃபைலில் என்ன ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே ஃபோட்டோ நம்ம இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நேம் நம்ம கிரியேட் பண்ண மெயில் ஐடியில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பேர் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காம் மியூசிக்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேர் கொடுத்தாச்சு. பேர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் சேனல்னு சொல்லி இருக்குது இல்லையா, அந்த கிரியேட் சேனல் கொடுத்தீங்கன்னா இப்போது நமக்கு சேனல் கிரியேட் ஆயிருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அதில் போய் யூடியூப்பில் போயிட்டு மேலே பார்த்தது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம், Bexel.com சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் க்ரோமில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சர் வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். கேலக்ஸி வீடியோஸ், பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நேச்சுரலாக எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணுறது அதெல்லாம் தேவை கிடையாது. இதில் வீடியோஸ், ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி வீடியோவாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் இது போய் வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்கை பற்றி நிறைய நேச்சர் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, சன் கொடுத்துருப்பாங்க, மூன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை. இது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இதை Bexel.com சொல்லி க்ரோமில் போட்டிங்கனாலே இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் கொடுத்துக்கணும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது உங்கள் கேலரியிலே போய் இருந்துக்கிடுங்க. ஸோ அதனால் நமக்கு வேணுங்கிற இமேஜையே வேணுங்கிற வீடியோஸ் மாதிரி HD 3D மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டாக கூட இருக்கும். இதை போய் நம்ம வச்சு இதில் சில எடிட்டிங்லாம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ரொம்பவே இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் என்னென்ன வீடியோ வேணுங்கிறத ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அடுத்து எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன ஆப்னா கேன்வாங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பில் போயிட்டு நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த அப்லோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ், வீடியோ, ஆடியோ நம்ம இதில் கேலரியில் இருக்கிறது வந்துடும். அதில் நம்ம வீடியோஸ் போயிட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம அந்த க்ரோமில் இருந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் ஃபுல்லாமே இதில் வரும், ஸ்க்ரீனில் வரும். ஸோ நமக்கு நம்ம அதில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி கூட ஃபஸ்ட் நம்ம வேணுங்கிறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு 4-5 வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் கூட பண்ணிவிட்டு இதில் நமக்கு எங்கெங்கே நம்ம சேவ் பண்ணி வச்சது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து இப்போ நம்ம எதை பற்றி போட போகிறோம், நேச்சர் பற்றி போட போகிறோமா இல்லை வேறு ஏதாவது பற்றி மூன்ஸ் பற்றியோ அந்த மாதிரிலாம் மியூசிக் இந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம வந்து இது எடுக்கிறோங்க. இதில் வந்து நீங்கள் இதை பற்றி பேசணுமா எடிட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்துட்டு மியூசிக் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இந்த ஸ்லீப் மியூசிக் கேட்டுகிட்டே வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க, மைல்டான மியூசிக். ஸோ அதை தாங்க நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்லைடு நீங்கள் எத்தனை ஸ்லைடு வேணாலும் இந்த கீழே ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பிக்சர் வந்து நீங்கள் அப்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்லைடோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுவே வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து 3 டாட் அமுக்குனீங்கன்னா மேலே வந்து டூப்ளிகேட் பேஜ்னு வரும். ஸோ அங்கே வந்து அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எத்தனை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அங்கே சேவ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி எத்தனை வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அடுத்த நெக்ஸ்ட்டு பிக்சர்லையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், கேன்வாவில் இன்னொன்று என்னென்னா கேன்வாலையும் நீங்கள் வந்துட்டு எதுவும் பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கீழேயே உங்களுக்கு மந்த்லி ப்ரைஸ் இயர்லி ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வேணும்னா தேவைன்னா வந்து நீங்கள் அதுக்கு பே பண்ணி அதில் உள்ள சில அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பே பண்ணாமல் போகும்போது மேலே வந்து கேன்வான்னு சொல்லி இந்த ஆப் நேம் வந்தாலும் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மந்த்லி அந்த இயர்லி பேமெண்ட் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். பண்ணினீங்கன்னா நிறைய வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும், உள்ளவே நிறைய எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு எது எடிட் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து எஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிக்சரோ அந்த pexel.com ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் எத்தனை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணும்போது எத்தனை ஸ்லைடு வேணாலும் போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 2 minutes ஆர் 3 minutes அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நமக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ் நிறைய இருக்கும். அது நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 minutes அந்த மாதிரி வீடியோ போட்டிங்க அப்படின்னா கொஞ்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வீடியோ வந்து பார்க்குறத விட கேட்குறது தான் அதிகம். மியூசிக் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ இது போட்டு வச்சுட்டு அவங்க வந்து ஒரு தூங்குறதா இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இதை கேட்டாலே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் மைண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து மற்ற வீடியோ போகிறது இந்த ஃபன்னி வீடியோ இந்த மாதிரி மியூசிக் வீடியோலாம் போட்டிங்கன்னா நிறையவே உங்களுக்கு வியூஸ் எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாட்ச் ஹவர்ஸ் கூட நமக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து 1 hour ஆர் 2 hour வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக பண்ணிடலாம். இன்னொன்று இதுலேயே வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்கங்க. மியூசிக் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ வந்து தேவையான அளவுக்கு ஒரு 10 minutesக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு நிஜமாலே இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி ஸ்லீப் மியூசிக், டீப் ஸ்லீப் மியூசிக்லாம் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுறது ஆப்பில் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு மியூசிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஸ்லீப்பிங் மியூசிக் அந்த மாதிரி போடுறோம். ஸ்லீப்பிங் மியூசிக் போட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் வரும். இதில் நமக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல் பிக்சருக்கும் நமக்கு வரணும்னா இதே சைடில் போய் 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் மியூசிக் அந்த மாதிரி டூப்ளிகேட் ட்ராக்னு இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேணா இந்த ஒரு மியூசிக் அவங்க வந்து ஒரு டியூரேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டியூரேஷன் மட்டும் நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த 3 டாட்டில் வச்சு இந்த டூப்ளிகேட் ட்ராக்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் போய் நம்ம ஆட் கொடுக்க வந்துட்டு நம்மளோட எல்லாம் நம்ம 13 நிமிஷம் 12 நிமிஷம் எத்தனை நிமிஷம் போட்டிருக்கோமோ அத்தனை நிமிஷத்துக்கு வந்து அது வருது. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறோம். டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ போய் நம்ம யூடியூப்ல நம்ம எப்படி அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து நம்ம சேனல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். நம்ம மியூசிக்ல இருக்கு. இந்த 3 டாட் கீழே வந்து ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்க இது பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க சைட்ல வந்து ஆப்ஷன் வந்து இருக்கும். இது நம்ம வந்து கேலரியில இருந்து நம்ம எடுத்து நம்ம எடிட் பண்ண வீடியோ. ஸோ இதை வந்து நம்ம லோட் பண்ணி பார்த்துக்குவோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இதை வந்து நம்ம அப்லோட் கொடுக்குறோம். அப்போ வந்துட்டு என்னன்னா இங்கே டைட்டில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்லீப் மியூசிக், ரிலாக்ஸிங் மியூசிக் இதுதாங்க நம்ம வந்து மேலே டைப் பண்ணா வரும் இல்லையா அந்த இதுங்க. ஸோ வந்துட்டு இது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்ம இதெல்லாம் வந்து படிக்கணுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் வந்துட்டு இது வந்து கிட்ஸுக்கான்னு கேட்குறாங்க. இல்லை,
எல்லாத்துக்கும் தான். ஸோ நாட் மேட் ஃபார் கிட்ஸு. ஸோ அதுக்கு இதை கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துட்றோம். இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல போயிட்டு இந்த ஸ்லீப் மியூசிக், டீப் ஸ்லீப் மியூசிக் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் பாரில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு அவங்க டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபெமிலியராக எந்த வீடியோ வந்து ஃபெமிலியராக போயிருக்கு, வியூஸ் அதிகமாக போயிருக்கோ அதில் கீழே என்ன போட்டிருக்காங்களோ நம்ம அதை பார்த்து கூட எடுத்து போட்டுக்கலாம். இதனால் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து போட்டு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு ரொட்டீனாக ஒரு 10 days 15 daysலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உடனே நமக்கு வந்து பணம் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கூடும். இது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 7 month வந்து நல்ல ஒரு டியூரேஷனில் நல்லா கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணாலே போதுங்க, நீங்கள் ஒரு நல்ல ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து வீட்டிலலாம் இருப்பீங்க, அவங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.